இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹூப்பில் எப்படி ஃபேப்ரிக் மாட்டுறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து ஒரு குட்டி சைஸில் தான் எடுத்திருக்கேன், ஹேண்டியாக இருக்கிற மாதிரி, அப்போ தான் ஈஸியாக இருக்கும்னு. இது மேலே நான் இப்போது பாப்பிங் கிளாத் வந்து போடுறேன். அப்புறம் இந்த ஸ்க்ரூ வர்றது வந்து மேலே இருக்கணும். எட்ஜஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து ஃபேப்ரிக் டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓரளவு டைட் பண்ணிட்டு எல்லா பக்கமும் இப்படி இழுத்து விட்டுருங்க. நல்லா டைட்டாக இருக்கணும். இப்படி நிறையா ஃபேப்ரிக்லாம் இருந்துச்சுன்னா தேவையான அளவு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதை இப்போ இதை தட்டி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரம் சவுண்ட் கேட்கணும், ஒரு டைட்டாக இருக்கணும். இப்போ நீடில் வந்து நான் வந்து 2.5 mm வந்து எடுத்திருக்கேன். இதை ஜஸ்ட் இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து தட்டும். எந்த லென்த் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுட்டு இதோட ஸ்க்ரூ போட்டு இப்படி டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். இப்போ வந்து அளந்து பார்த்துக்கோங்க, கரெக்டாக எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்த்துட்டு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்குது, ஒரு 2.5 வச்சுக்கலாம். ஒரு 2.5 சென்டிமீட்டர் வந்து நான் லென்த் வச்சுருக்கேன். இன்கேஸ் ஏதாவது நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது ஊசி உள்ளே இறங்கிச்சு, சரியாக டைட் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எந்த அளவு வச்சுருந்தோம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தோம்னா மறுபடியும் அதே அளவு வச்சு பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதுதான் த்ரெட்டர், இது கூட கொடுத்துருப்பாங்க நம்ம நீடில் வாங்கும்போதே. இதை வந்து எந்த மாதிரி இன்சர்ட் பண்ணோம்னா இந்த பேக் சைடு, இதுதான் பேக் சைடு, இங்கே வந்து இப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணால் இப்படி வெளியே வருதா, இப்படி வெளியே வரக்கூடாது. இதை வந்து இந்த டியூப்குள்ளே இப்படி உள்ளே தள்ளி விட்டுறணும். பேக்கில் இருந்து வந்து இந்த டியூப்குள்ளே போகணும். இப்படி உள்ளே தள்ளிங்கன்னா இந்த சைடு வெளியே வரும். இப்படி வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம 2.5 mm நீடலுக்கு லைட் வெயிட் யான் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம்ல, அது தான் எடுக்கிறேன். இந்த மாதிரி பண்டிலேருந்து கொஞ்சம் நிறைய வெளியே எடுத்து விட்டுறணும். இப்படி ஃப்ரீயாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து எங்கேயும் சிக்காமல் இழுக்காமல் வரணும். நூல் வந்து இழுக்கும்போது ஃப்ரீயாக வர்ற மாதிரி இருக்கணும், டைட்டாக இருக்கக்கூடாது, எங்கேயாவது மாட்டிக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்தாலே எங்கேயாவது மாட்டிக்கிச்சுனாலும் பண்டல்லையே இப்படி இருந்தாலும் நம்ம இழுக்கும்போது டைட்டாக இருக்கும், லூப் வந்து ஃபார்ம் ஆகாமல் பிறந்துட்டு வந்துடும். இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. இவ்வளோ லென்த்துலாம் விட தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் லைன் போட்டு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி ரிங்குக்கு உள் பக்கம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த பக்கமும் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் கட் பைல் பண்ணும்போது நம்ம இந்த பக்கம் பண்ணால் தான் நமக்கு கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்டிச்சிங்லலாம் சில டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸ்லாம் என்னென்னு அதுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் லைன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போது த்ரெட்டர் யூஸ் பண்ணி த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. பாருங்கள் இதோட கேப் எவ்வளோ இருக்குன்னு. இந்த அளவு இப்படிலாம் இருந்தால் தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் இப்போ இப்படி நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நம்ம போகக்கூடிய டைரெக்ஷனை நோக்கி இருக்கணும். இந்த ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்துக்கோங்க. நான் இப்போ இப்படி போகிறேன்னா இப்படி இருக்குது. இப்போ ஜஸ்ட் பஞ்ச் பண்ணுங்கள், ஸ்லோவாக பஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் இதை மெதுவாக நம்ம வந்து புல் பண்ணணும். இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, இதை வந்து இது கூடயே வச்சு மேலே இழுங்க. இதோட சப்போர்ட்டை வச்சு நம்ம மேலே இழுக்கும்போது கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கும். அது இல்லாமல் நம்ம இழுத்தோம்னா டக்குன்னு வெளியே வந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம எந்த அளவு இழுக்கணும்னு தெரியும். அண்டு ஃபேப்ரிக்கில் இருந்து நீடில் நீங்கள் தூக்கவே கூடாது, ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி அடுத்த பஞ்ச், அப்புறம் லைட்டாக தூக்கி ட்ராக் பண்ணி அடுத்த பஞ்ச், தூக்கி ட்ராக் பண்ணி அடுத்த பஞ்ச்.
எல்லா பஞ்சிங்கும் ஒரே லெவலில் இருக்கணும், ஒரே அளவாக இருக்கணும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக வந்துச்சுன்னா பின்னாடி பார்க்குறதுக்கு உங்களுக்கு அன்இவனாக இருக்கும். ஸோ ஒரே அளவு நம்ம ட்ராக் பண்ணும்போது நமக்கு வந்து அதோட கண்ட்ரோல் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து நம்ம பேக் சைடாக வச்சுக்கிறோமா ஃப்ரண்ட் சைடாக வச்சுக்கிறோமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். 2 பக்கமுமே பார்க்க அழகாக தான் இருக்கும். இப்போ நான் இதை பேக் சைடாக வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், லூப் வந்து இந்த மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம வந்து வச்சுருக்கிறது சென்டிமீட்டர் லென்த்துக்கு இவ்வளோ தான் வரும் நமக்கு லூப்பு. இன்னும் பெருசாக நம்ம சென்டிமீட்டர் ஒரு 4, 3லாம் வச்சோம் அப்படின்னா இன்னும் பெரிய பெரிய லூப் கிடைக்கும். இப்போ வந்து லூப்போட சைஸ் இவ்வளோ தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்படி போனோமா இனிமேல் இந்த லைனு இப்படி கொண்டு வரணும். இப்போ அப்படியே திரும்பும்போது ஃபஸ்ட்டு இப்படி ஒரு தையல் போகணும், இப்படி திரும்புகிற மாதிரி கீழே பார்த்து. அப்போ வந்து டைரெக்ஷனை திருப்பிட்டு நீடில் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். நான் கீழே வர போகிறேன்னா ஓப்பன் ஸ்பேஸ் கீழே இருக்கும், கீழே பார்த்து இருக்கும். இதில் ஒரு பஞ்ச். இப்போ என்ன பார்த்து இப்படி வரப்போகிறேன். ஓப்பன் ஸ்பேஸ் நோட் பண்ணிக்கோங்க எங்கே இருக்குன்னு. இப்போ இப்படி வரேன். இப்போ வந்துட்டு ஃப்ரேம் இப்படியே பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி போனீங்களா, இப்போ இப்படி வாங்க. ரிவர்ஸில் வரும்போது ப்ராக்டிஸ் ஆகும் நமக்கு. இந்த சைடும் இந்த டைரெக்ஷனில் ரைட்டில் சரி, லெஃப்டில் சரி, ஃப்ரண்ட்டில் சரி, எல்லா பக்கமும் நமக்கு வந்து சுற்றி சுற்றி நம்ம தைக்கும்போது, ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணாமல் தைக்கும்போது ப்ராக்டிஸ் ஆகும். சிலருக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் போயிடுவாங்க, ரிவர்ஸ் இந்த டைரெக்ஷனில் வராது. அப்போ வந்து ஃப்ரேமை இப்படி திருப்பிட்டு இப்படியே போவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றனால தான் நம்ம வந்து இப்படியே பழக சொல்கிறோம். இப்படியே ஒரு 2-3 லைன் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பெரிய பெரிய ஃப்ரேம்லலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரேமை நம்மளால் வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அந்த சமயத்தில் நம்ம இப்படி தான் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். குட்டி ஃப்ரேம் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அது மாதிரி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் எனக்கு பேக் சைடு. அதனால் நான் வந்து நூலை இப்படி பிடிச்சிட்டு புல் பண்ணிவிட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிடுவேன். இங்கேயும் கொஞ்சம் இருக்கணும், இங்கேயும் கொஞ்சம் இருக்கணும். இங்கே விட்டால் லாஸ்ட்டில் கட் பண்ணிவிடுவோம், ஆனால் இங்கே கொஞ்சம் இருக்கணும். அப்போ தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் வந்து இதை ஃப்ரண்ட்டாக இருக்குன்னா இந்த சைடு இப்படி வந்து நீடில் நிற்கும்ல, இங்கே வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நமக்கு பேக் சைடு. லூப் இவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ வந்து குட்டியாக ஏதாவது ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணி காட்டுறேன். லூப்பும் கட் பைலும் இதுலேயே நான் வந்து பண்ணி காட்டுறேன் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேயர் வந்து ஒரு லைன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணணுமானா கட் பண்ண வேணாம், அப்படியே நீங்கள் வந்து உள்ளே போயிடணும். அப்படியே உள்ளே லைனாக சுற்றி சுற்றி போட்டு லாஸ்ட்டில் எண்ட் ஆகும்போது கட் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ஷேப் தான், ரெண்டுமே ஒரே மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். ஒன்று வந்து அப்படியே வச்சுக்க போகிறேன், அது வந்து லோட் ஸ்டிச். அப்படியே இருந்துச்சுன்னா இது வந்து லூப் ஸ்டிச். என்ன மைண்டில் இருக்குன்னு தெரில. இது வந்து லூப் ஸ்டிச், லூப்பாக ஃபார்ம் ஆகிருக்குல்ல, இது வந்து லூப் அப்படியே வச்சுக்க போகிறோம்.
இது வந்து இந்த லூப் எல்லாம் கட் பண்ண போகிறோம். அதனால் இது வந்து கட் பை. இந்த 2 தான் நம்ம வந்து மோஸ்ட்டாக பஞ்ச் நீடில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதனால் இந்த 2 மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை பற்றி நிறையா டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ்லாம் தனியாக ஒரு வீடியோவே இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒவ்வொரு லூப்பாக நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி லூப் உள்ளே விட்டு விட்டு ஒவ்வொரு லூப்பாக ஒரு லூப்புக்குள்ளே இப்படி விடுறோம் அப்படின்னா விட்டுட்டு அதை லைட்டாக புல் பண்ணணும். லைட்டாக புல் பண்ணும்போது பேக்கில் ஏதாவது லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டாக முன்னாடி லெவலில் வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் நமக்கு சிசரோட எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அதனால தான் ஒரு நல்ல சிசர் வாங்கிக்கோங்க சொன்னேன். இதை பார்த்துடலாம். இப்போ எல்லா லூப்பும் கட் பண்ணியாச்சு. ஏதாவது லூப் வந்து உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கான்னு லைட்டாக அப்படி கை வச்சு எடுத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். எல்லா லூப்பும் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு நம்ம வந்து ட்ரிம் பண்ணி எடுக்கணும். அப்படி ட்ரிம் பண்ணி எடுக்கும்போது அதோட ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த எட்ஜஸில் இப்படி சிசரை வச்சிங்க அப்படின்னா அந்த பிளேடுக்கு அந்த சைடு எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். இந்த மாதிரி வச்சு சுற்றி கட் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸில் நீங்கள் கட் பைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வேக்கம் இல்லைன்னா இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். வேக்கம் இருந்தால் ஒரே இதில் அப்படியே ஃபுல்லாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. இதோட ஷேப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியும். இதை விட இது கொஞ்சம் நல்லா பெட்டராக தெரியும். இனிமேல் நம்ம பண்ணலாம். இப்போதைக்கு இது போதும். இனிமேல் இது எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆனாலும் இது வந்து இந்த தையல் எப்படி பிரிந்து வராமல் இருக்குதுன்னு ஒரு சில டவுட் கேட்குறீங்களே, அதுக்கு வந்து நம்ம பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணுவோம். இப்படி இந்த லாஸ்ட்டாக முடிகிற த்ரெட்டு பிடிச்சி இழுத்தா எல்லாமே வந்துடும். ஸோ அதில் மட்டும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு சேஃப்டி. அதனால் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிடலாம். இது வந்து ஃபுல்லாக காயிற அளவு விட்டால் போதும். சின்ன இது தானே, ஒரு 10 நிமிஷத்தில் காஞ்சிடும். பெருசாக இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு ஓவர் நைட் விட்டுட்டோம் அப்படின்னா காலையில் எடுத்து கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் தடவுறதுக்குள்ளேயே எல்லாம் அப்படியே வருது. இப்போ இது ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா ஹூப்லேருந்து கழட்டிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை சுற்றி ஒரு 1/2 இன்ச் அளவு கேப் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வச்சுட்டு சுற்றி கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா இப்படி ஒரு குட்டி குட்டி கட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி க்ளூ கன் வச்சு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிட வேண்டியதான். இந்த ஃபினிஷிங் மெத்தடில் நான் ஒரு 4-5 டைப் வந்து தனியாக வீடியோ போட்டு ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் இதில் வந்து நம்ம காமனாக எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதை மட்டும் தான் இதில் காட்டுறேன்.
இந்த மாதிரி சுற்றி ஒட்டிட்டோன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம பின்னாடி இதே ஃபேப்ரிக் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ஃபேப்ரிக்காக கூட பேக் சைடு வைக்கலாம். ஆனால் க்ளூ போட்டு ஒட்டினோன்னா ரொம்ப ஒரு மாதிரி மெல்லிஸாக இருக்கும். அந்த நீட் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி ஃபெல் ஷீட்லாம் கிடைக்கும், ஆன்லைனில் கிடைக்கும். அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லெதர் கூட யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே அந்த ஃபினிஷிங் மெத்தடுக்கு எத்தனை டைப்ஸ் இருக்கோ அந்த வீடியோ போட்டிருப்பேன், அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். இது ஒட்டினோடனே நல்லா ஸ்டிக் ஆயிரும். இனிமேல் இதை வந்து கட் பண்ணிவிட்டு எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இவ்வளோ தான் பஞ்ச் நீடு. இது நம்ம குட்டியாக பண்ணியிருக்கோம். இது மாதிரி நமக்கு தேவையான சைஸில் நம்ம வந்து பண்ணிக்கிறது தான் பஞ்ச் நீடு. அவ்வளோதாங்க. இதோட நம்மளோட பஞ்ச் நீடு கிளாஸ் 1ம் 2ம் முடிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் தெரியாதது கூட எனக்கு இருக்கலாம். அப்படி நான் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரை கிளாஸ் 1 கிளாஸ் 2 இந்த எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட அது என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோவை இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம். டாடா, பை பாய்.